ஆரம்பமாகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் வணக்கம். வாருங்கள் ஐயா. இல்லை, மியூட்டில் நிற்கிறீங்க ஐயா. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். ஆக்குண்டாம் ஆக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி மேல் உலகால் உலர்ந்தால் பூக்கொண்டு கொண்டு துப்பா துப்பாத திருவேணி தும்பிக்கையான் பிக்கையான் பாதம் தப்பாமல் தப்பாமல் சார்வார் சார்வார் தமக்கு தமக்கு. என்று சொல்லி நடாமோகனுக்கும் உங்களுக்கும் இந்த காலை நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து தந்த அனைவருக்கும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய அந்த அம்மா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும். தவமலர் கல்விராஜன் அவர்கள் நல்லா சிறப்பாக நடத்தி தந்தார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, இன்று பஞ்சமி திதி, அதைத் தொடர்ந்து சஷ்டி திரை நட்சத்திரம், திங்கட்கிழமை 17ஆம் நாள் ஆங்கில பிப்ரவரி, இப்படியாக இன்றைய நாள் ஆரம்பிக்கிறது. நல்ல நிகழ்ச்சியாக நடத்துவோம். கர்மாய்யா வந்தா வரவேற்றுக் கொள்வோம். நிறைய விஷயங்கள் பேசுவோம். கும்பமாலால நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் தெரிந்த விஷயங்களை பேசுவோம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரது இல்லையா ஐயா? 12 வருஷத்துக்கு ஒருக்காதான் இந்த குரு பகவான் சிம்ம ராசியில இருக்கும்போது வர வேணும். ஆனால் இது இப்ப நடக்கிறது 144 வருஷத்துக்கு பிறகு வர ஒரு முகூர்த்தம். அதனால எல்லா கும்பமேளாவை விட இந்த கும்பமேளா சிறப்பு. கோடி 50 கோடி 60 கோடி சனங்கள் போய் நேத்து வரைக்கும் கங்கா ஸ்நானம் பண்ணி இருக்கிறார்கள். அதாவது கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதின் குரு. இந்த பகீரதன் கதையை நாங்க முந்தியோருக்கா பார்த்தோம், தெரியுமா உங்களுக்கு? பகீரதன் கங்கையை கொண்டு வரதுக்கு வேண்டி அவன் பெரிய கஷ்டங்கள் எல்லாம் பட்டான். பிறகு தன்னுடைய வம்சத்துல உள்ளவருடைய ஆத்மா சாந்தி அடையவன்னு சொல்லித்தான் இந்த கங்கையை கொண்டு வந்து அதுல அவர்கள் செய்ய வேண்டிய கிரியையெல்லாம் செய்ததாக புராணங்கள் கூறப்படுகிறது. தொடர்ந்து நாம் பேசுவோம். யாரும் வராங்களான்னு பார்ப்போம். வராங்களாவாம், தொடர்ந்து பேசுவோம். இதில் ஐயா நேற்று ஒருவர் சொன்னார், இளநீர் காவடி என்று மக்கள் எடுக்கிறதா ஐயா? இளநீர் காவடி என்று காவடி, அப்படி ஒரு காவடி இருக்கா? ஆமா, காவடி சொல்லியாச்சானாலே அந்த காவடிக்கு உள்ள சைட்ல 4 பக்கமும் மயில் பீலிகளை கட்டி மேலே வளையம் போட்டு உள்ளுக்கு சின்ன சின்ன செம்புல அரிசி மாவு, மஞ்ச மாவு, பால், இளநீர், தயிர் இதெல்லாம் தொங்க போட்டு கற்பூரங்கள், சாம்பிராணி, ஊதுவத்தி எல்லாம் கட்டி தொங்க போட்டு தனியாக ஒரு பால் குடத்தை கட்டுவார்கள். அது பால் காவடி. இளநீர் தனியா கட்டிவிட்டால் அது இளநீ காவடி. இப்படியாக இந்த காவடியில முருகனுக்கு அபிஷேகத்துக்குள்ள திரவியங்களை எல்லாம் வச்சு கட்டி அதை ஆடி பரவசமாகி கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுவதுதான் இந்த காவடியுடைய தத்துவம். இல்ல, ஆனா நான் இளநீர் காவடி என்று ஒன்னாலும் கேள்விப்பட இல்லையா? அதான் இளநீரை சேர்த்து கட்டிடுவாங்க. தனியா சில பேர் 10-15 இளநீரை கட்டி கொண்டு ஆடி ஆடி கொண்டு போய் அபிஷேகம் பண்ணா அது இளநீ காவடின்னு சொல்லுவாங்க. பால் காவடி, பன்னீர் காவடி, எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட் ஏத்துறோமோ அவ்வளவுக்கு அளவுக்கு பாரம் கூட. முருகனுக்கு ஒரு பிரார்த்தனை தானே, பிரார்த்தனை செய்வது. அதாவது சில பேர் பெரிய குடங்கள் 4 குடங்களை கட்டிப்பட்டு தூக்கி அந்த 17 அந்த பழனி மலை படியில அப்படியே ஏறுவாங்களேன்னா, அதாவது அம்மா எங்களை வருத்தி கொண்டு இறைவனை வணங்குவது, வருத்துவது. இப்ப பால் காவடி, புஷ்ப காவடி, எத்தனமோ காவடியெல்லாம் இப்ப செய்யறாங்க. அவங்க மன இஷ்டங்கள். கேள்விப்பட்டுக்கிறேனே, ஆனா நான் இளநீ காவடி நேற்று ஒரு சொன்னபடிதான் அப்படி இருக்கு. அப்புறம் ஐயாட்ட கேட்டா சொல்றேன். இளநீரையும் 4-5 வகை இளநீர் இருக்கு. பச்சை இளநீ இருக்கு, செவ்வளநீ இருக்கு, சூரியகாந்தி இளநீன்னு ஒன்று இருக்கு. வெட்டுனா நடுவில் ரவுண்டா சிகப்பா வரும், சூரியகாந்தி. இப்படியாக இந்த இளநீரை, பன்னீர்
பன்னீர் காவடின்னு இருக்கு. நிறைய பன்னீரை குடத்துல நினைச்சு கொண்டு அபிஷேகம் பண்ண பன்னீர் காவடி, ம். உப்ப காவடி, பழங்கள் எல்லாம் தொங்க போட்டு கொண்டு போவாங்க, பழக்காவடி. இப்படி நிறைய காவடிகள் இருக்கு. ஆவடி. ஓகே, அது ஓகே. பக்தி, எல்லாம் பக்தியை பொறுத்து இருக்குமா. ஆ, நான் காணையில தான் கேட்டேன். சரி, நன்றி. யாரும் வராங்கன்னு பார்ப்போம், தொடர்ந்து நான் பேசுவோம். அப்போ இங்கும் இந்த மாசம் முருகன் கோயில்ல மட்டும்தான் ஐயா காவடி பால்குடம் நாம் எடுத்தார்களாம். ஆனால் மற்ற ஆலயங்களில் செய்திருந்தாரு. ஆனால் காவடியோ இந்த பால்குடங்களோ செய்ய இல்லை. முருகனுக்கான அபிஷேகங்கள் செய்திருந்தாரு. மாரியம்மன் கோயில்ல பால் குடம் எடுப்பார்கள். ஓ. பால் குடம் இந்த முருகனுக்கு ஒரு ஆளுக்கு தான். இந்த இடும்பன் சாமி சொல்லி போட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இடும்பன் பழனியில ஆ. அந்த இடும்பன் தான் மலை தூக்கி கொண்டு போற மாதிரி 2 பக்கம் தொங்க விட்டு கொண்டு போற மாதிரி அந்த உலக்கையில பெரிய பால் குடத்தை கட்டி ஆடிக்கொண்டு போவார்கள். போறது. ஆ. இடும்பன் சுவாமிக்கும் பிரீதி அது. பழனியில இடும்பன் இருக்கிறார். அப்ப இந்த காவடி ஆடும்போது முருகன் அருளும் கிடைக்கும், இடும்பன் சுவாமியுடைய அருளும் கிடைக்கும். எங்கெல்லாம் தனியாக முருகன் கோயில் இருக்கோ ம். அங்கெல்லாம் இடும்பன் சுவாமி இருப்பார். கொழும்புல பாத்தீங்கன்னா செட்டியார் தெருவுல முருகன், பிள்ளையார், இடும்பன், அவ்வளவுதான். வேற ஒரு சாமியும் நிற்க மாட்டாங்க. முருகன் கோயில இடும்பனுக்கு தான் முதல் இடம். இல்லை, இங்கே முருகன் கோயில் இருக்கு ஐயா உடம்பேன். பார்த்தேன். இடும்பன் கட்டாயமாக வைக்க வேண்டும். ம், ம். கடம்பாயுதனே கடம்பா போற்றி, இடும்பாயுதனே அந்த போற்றியிலேயே பாம்பன் சுவாமிகள் நிறைய பாடி இருக்கிறார். ஆ, ஆ. ம். பாப்பம் யாரெல்லாம் வாராமல் பாப்பம். திங்கக்கிழமையா இருக்கு, நிறைய பேர் வேலைக்கும் போயிருப்பார்கள். ஸ்கூல் லீவு விட்டுட்டாங்க இன்னையில இருந்து இந்த ஒரு வாரம். வாரத்துக்கு. ஆ. பிள்ளையாள் வீட்டோட இருப்பார்கள். சரி. இன்னைக்கு நிலைய பாத்தீங்களாமா, கிரகங்கள் எல்லாம் உச்சஸ்தானத்திலே நிக்கிறது. மீனத்திலே சுக்கிர பகவானும் ராகுவும், ரிஷபராசியிலே குரு பகவானும் இன்னைக்கு அஸ்தம் முடிஞ்சு சித்திரை கன்னி ராசியிலே சந்திரனும். அப்ப சந்திரனுக்கு 7லே சுக்கிரன், ம். சுக்கிரனுக்கு குருவும் பரிவர்த்தனை யோகங்கள், லக்ஷ்மி யோகம், தன யோகம். ஒரு 90 நாளைக்கு நல்ல யோகங்கள் இருக்கு. ஓ. எடுத்த காரியங்கள் தடையில்லாம சீரும் சிறப்புமாக நடக்கக்கூடிய காலம் இது. எல்லா ராசிக்காரருக்கும் ஐயா. எல்லா ராசிகளும் கூடுதலா. நல்ல செய்யணும். தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்றாங்க. தை பிறந்து முடிஞ்சது. இப்போ ஆ. அடுத்த மாசி மாசம். இப்ப மாசி மாசம், இப்ப கும்பமேளா மாசம் எல்லாரும் சிவராத்திரியோட அந்த கும்பமேளா முடியும். ஆனா கும்பமேளா முடிஞ்சு சிவராத்திரி முடிஞ்சாலும் கும்பமேளால போயிட்டு கூட்டம் குறைஞ்சி கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வருவாங்க. இப்ப இந்த கும்பமேளாவுக்கு போற சனங்கள் உலக நாடுகளிலே ஜாஸ்தியா இருக்கு. பிளைன்ல சீட் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. கஷ்டமா. ம். ஆகவே எல்லாருக்கும் இந்த கங்கா ஸ்நானம் கிடைக்க வேணும். எல்லாரும் கங்கா ஸ்நானம் பண்ண வேணும். கங்கா ஸ்நானம், எல்லா கங்கையும் ஒரு தேவதை தான். இப்ப லண்டன்ல உள்ள ஒரு சொம்புல தண்ணி எடுத்து வச்சு கங்கை செம்மனே தெய்வ கோதாவரி சரஸ்வதி கும்பிட்டு குளிச்சாலும் அது கும்பகளால குளிச்ச புண்ணியம் கிடைக்கும். 100க்கு 50 பங்காவது நல்ல புண்ணியங்களை கிடைக்கும். ஆகவே இந்த கும்பமேளா மாமாங்க மாசம். மாமாங்கண்டா மாசி மாசத்தான் மாமாங்கம். சிவராத்திரி வருது, அப்புறம் மாசி மகம் வரும். இது தொடர்ந்தியாக மாசி மாசம் முடிய பங்குனி மாசம் முகூர்த்தங்கள் வருகிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் புது வருஷங்கள் பிறந்து விடும். சரியா. லக்ஷ்மி அம்மா வணக்கம். வாங்க. வணக்கம். மியூட்ல நிக்கிறீங்கோ. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் மாணி. வணக்கம், வாங்க. நலமா இருக்கிறீங்களா? நலம். நானும் இப்பதான் வந்து கேட்க தொடங்கி இருக்கிறேன் ஐயா. என்னிடம் அப்படி ஒரு கேள்விகளும் இல்லை இந்த நேரத்துல. மற்றது ஐயா, அந்த மாசி மாதத்துல சொல்லப்படுகின்ற அந்த ஒரு துதி இருக்குல்ல ஐயா, அந்த கங்கையில நீர்கள் போய் குடிக்கக்கூடிய ஒவ்வொரு நதிகள் சொல்லி, அதுதான் கங்கா, யமுனா, நிர்மதா, சிந்து, காவேரி, தோடாபதி, துங்குபத்ரா, அவாம்பதி. அதாவது சப்த சமுத்திரங்களும் எல்லா நீர்களும் புனித நீரமாக பாவிக்கப்படும்.
அது என்னய்யா மாசி மகத்துல அண்டா எல்லாம் ஒருமிக்க சேர்றது? இல்லைம்மா, மாசி மாசம் தொடங்கினாலே ஓ இந்த கும்பத்துக்குள்ளே சூரிய பகவான் சென்ற உடனேயே சிவராத்திரி வருது, மாசி மகம் வருது. இந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா குரு பகவான் சிம்ம ராசியிலே வரும்போது மாமாங்கம். சரி மாசி ஓ இப்ப இடபராசியில இருக்கிறார். நீ அடுத்த வருஷம் மே ஜூன்ல போவார். இந்த வருஷமே மே ஜூன்ல போவார் மிதுன ராசிக்கு. அப்புறம் 2026 கடைசியோ 27 கடைசியிலோ கடகத்துக்கு போவார். இப்ப 27 28 பெரிய மாமாங்கமா வரும். 27 28 மாசி மகம். மாசி மகம் சிறப்பா சிம்ம ராசியில மாசி மகத்துல சிம்ம ராசியில குரு பகவான் போடும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகங்கள் எல்லாம் வர்ற காலம். அந்த காலத்துல மாசி மகமாக கொண்டாடி எல்லா அம்பாள் கோயிலையும் தேர் திருவிழாக்கள், உற்சவங்கள், காவடிகள் இப்படியாக எடுத்து சீரும் சிறப்புமாக விழாவை நடத்துவார்கள். அந்த மாசி மகத்துலதான் அநேகமா அந்த தீர்த்தங்கள் நடக்கிறது கோயில் கடற்கரைக்கு அம்பாள சாமியை கொண்டு போய் வச்சு அந்த தீர்த்தவாடி அனைவரும் அடியார்கள் எல்லாம் ஸ்நானம் செய்து அங்கே அன்னதானங்களாம் வழங்குவார். சரி அதான் மாசி மகத்துல இல்ல அது ஒரு முந்தைய ஒரு துதி ஒன்று பார்த்திருந்தேன் ஐயா. உள்ள ஒவ்வொரு நதிகளின் பேரும் போட்டிருந்தார்கள். நான் அதை மறந்துட்டேன் என்னென்னது. அதுதான் முக்கியமாக நிறைய நதிகள் இருக்குமா, கிளை நதிகளை விட பிரதான நதிகளை தான் கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி, இதுதான் முக்கியமான நதிகள். சரி அந்த யமுனா கங்கா சரஸ்வதி தான் மூண்டும் போய் ஒருமிக்க ஒரு இடத்துல கிளை நதிகள் இருக்கு. இப்ப கிளை நதிகள் சொல்லியாச்சானாக்கா மெட்ராஸ்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா மெட்ராஸ்ல இருந்து காவேரியில இருந்து அப்படியே போகுது கன்னியாகுமரி வரைக்கும் இந்த கங்கைகள் பிரிஞ்சு போகுது. அது கரூர் வழியாக போகும், பாலக்காடு வழியாக போகும். இப்படியா பல நதிகள் இருக்குது. சரி இருந்தாலும் மெயினாக கங்கா, யமுனா, நர்மதா, சிந்து, காவேரி. இந்த பகீரதன் செய்த புண்ணியம் தான் நாங்கள் இப்ப அனுபவிக்கிறோம். சரி காயாவிலதான் ஐயா பங்குனி தீர்த்தம் இருக்கு ஐயா. காயா சரி அது மாசி மாதத்துல அதோட விசேஷமான தினம் தான். அதுதான் நான் நேற்று மதியத்திலே வாய்ச்சிருந்தேன் ஐயா. அதான் அதுபடிதான் நம்முடைய சைவ சமயத்திலேமா தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை செய்து ஆலயம் தொழுது கங்கா ஸ்நானம் செய்து வருவார்கள். இப்ப திருச்சியில போறவங்க எல்லாம் காவேரியுமே குடிப்பாங்க. அவ்வளவுக்கு இந்த கங்கா ஸ்நானங்கள் சிறப்பாக சொல்லப்படுகிறது. மாசி மகம் இந்த மாதிரி லேட்டா வருது ஐயா. கடைசி நாள் அது பருவம் பின்னுக்கு போச்சு தானேம்மா. பங்குனி கார்த்திகை மாசம் 1ஆம் தேதியில இருந்து பருவம் தொடங்குறதுனால கார்த்திகை, மார்கழி, தை, மாசி பருவம் பின்னுக்கு போகுது. அதாவது சில மாசங்களில 2 பருவம் வந்தால் 2வது பருவத்தை மேற்கொள்ள வேணும். ஒருவருடைய பிறந்த நாள் 2 நட்சத்திரம் வந்தால் 2வது நட்சத்திரத்தை தான் எடுக்க வேணும். முதல் நட்சத்திரத்தை அடுத்த செய்தி ஒன்று வருது. தனியா, சோம்பு, சாய்ஜீரா, சோம்பா சமையல் பகுதி எங்கே நடக்குதோ அப்படியே சரணம். நன்றி வாணி. நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். வாங்கோ. நன்றி, வணக்கம். காலை வணக்கம் ஐயா. ஐயா வருங்க. நலமா இருக்கிறீங்களா ஐயா? நல்ல சுகம். வாங்க. ஓகே. அம்மா எல்லாம் சுகமா இருக்கிறாங்களா வீட்டுல? நல்ல சுகம்.
ஓகே, நன்றி நன்றி, கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மற்றது ஐயா, உங்களுக்கு தெரியுமா கௌரி சோதரர் என்று சொல்லி ஒரு ஆள் இருந்தவர் செட்டி தெருவில், தெரியுமா உங்களுக்கு? செட்டியார் தெருவுல நிறைய பேர் இருந்தார். சவுந்தரநாயகம், கௌரி சோதிடர், ஆமா ஆமா, அப்புறம் செக்கிடி தெருவுல ஒரு ஜோசியர் ராஜராஜேஸ்வரிய இன்னொரு ஜோதிடர். சரி சரி, ஓகே. ஆமா, கௌரி சோதரர்கிட்ட வந்து அந்த உங்களுக்கு தெரியும் செட்டித்தெரு இதுல வந்து சரஸ்வதி ஹோட்டலுக்கு முன்னால ஒரு பழக்கடை வச்சிருந்தவை தமிழதீவாக்கள் கந்தசாமி பாலசுந்தரம் சொல்லி. தெரியும் தெரியும், அதான் ஈஸ்வரம் பிரதேசத்துக்கு பக்கத்துல. ஆமா ஆமா ஆமா, அதுல ஒரு அம்மா போஸ்ட் மாஸ்டரா இருந்தவா அந்த காலத்துல. ஆமா ஆமா, சொல்லுங்க. தடிச்சம்மா. அப்ப அந்த இதுல இருக்கைக்குள்ளதான் நான் அந்த நீங்களும் இப்ப அந்த குரு நட்சத்திரம், அதாவது மகம் நட்சத்திரத்துல வந்து சிம்மராசியில வந்து இன்றைக்கு குரு பகவான் பிரவேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா போலதான். அப்ப இந்த கந்தசாமி அவர் அந்த பழக்கடை முதலாளி வந்து என்னோட நிலை தான் அந்த நேரத்துல எனக்கு மதமும் சம்மதம் மண்டபம் வாழ்ந்த ஒரு காலம். அப்ப சரி என்றுட்டு அந்த அப்பா வந்து என்னுடைய பிறந்த நாள் இதெல்லாம் எழுதியிருந்தவர். நான் அந்த காலத்துல அப்பா ஒரு பிரபல வைத்தியர். அப்ப அவர் எல்லா இதுகளும் பார்ப்பார். அப்ப அவர் சில பேருக்கு சாதகம் எழுதி இருந்தவர், சில பேருக்கு எழுதி இல்லை. அப்ப நான் என்னுடைய இதை கொண்டு போய் அவருடைய அண்ணன்கிட்ட கொடுத்து அவர் சொன்னார், இப்படி ஒரு கௌரி சோதரர் என்று சொல்லி இருக்கிறார் அப்படி என்று சொல்லி. ஏன் இப்ப நான் அதை சொல்ல வாரன்னு சொல்லி சொன்னால் இந்த சோதரத்தை பற்றி கொஞ்சம் இதன்றதுக்கு. அப்ப சோதரம்ன்றது வந்து வேதாகமத்திலேயே வந்து மிருகசீரிடம் புனர்பூசம் அப்படி என்று சொல்லி வேதாகமத்திலேயே இருக்கு. அது குறிப்பாக குறிக்கப்பட்டிருக்கு அந்த நட்சத்திரங்கள். ஆகவே இது வந்து இந்த நட்சத்திரங்கள் வந்து இந்த கணக்கு ஒரு கணக்கு, அதாவது மனிதனுடைய வாழ்க்கை நிலைகளை பற்றி ஆராய்கிற ஒரு இதைத்தான் அதை இதன். ஆனா வேதத்திலே அது தடை செய்யப்பட்டது என்ன, அது ஒரு குற்ற உணர்வாக பார்க்கப்படுது. காரணம், ஒரு மனிதன் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்தால் அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை அவன் நேரத்தோடைய தெரிந்து கொண்டால் அவனுக்கு ஒரு பய உணர்வு, அவனுக்கு ஒரு சோர்வை கொடுத்து விடும். ஆகவே இதையே சிந்திச்சு கொண்டு அவனுடைய வாழ்நாளை அப்படியே போக்கி விடுவான், இறந்து விடுவான் கூடிய சீக்கிரம் அப்படி என்று சொல்லி அந்த நோய்வாய்ப்பட்டு போயிடுவான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டு தான் இந்த இதை திருச்சபை இதன் இருக்குது. திருச்சபை என்ன அந்த வேதாகமத்திலேயும் இருக்கு. அதான் நான் உங்களிடம் இந்த கௌரி சோதரர் அப்ப என்னடா அவர்கிட்ட அந்த இதை நான் எழுதியிருந்தேன், என் சாதகத்தை நான் எழுதியிருந்தேன். அப்பதான் ஒரு இதொண்டு நான் உங்களுக்கு அது தெரியுமோ என்னவோ தெரியல, நான் சொல்றேன். அப்ப ஒரு பிள்ளை கொழும்புல இருந்த ஒரு பிள்ளை ஒன்றுக்கு வந்து அவளுக்கு கேன்சர். அப்ப இவர் கௌரி சோதரர்கிட்ட போய் அந்த இது எழுதி இருக்கணும், சாதகத்தை எழுதி இதுன்னுட்டு அந்த நித்திய காண்டத்தை. என்றால் அவளுக்கு வருத்தம், தாயகப்பனுக்கு தெரியும் அவளுக்கு இன்னும் வருத்தம்னு சொல்லி. ஆனால் அவர் கௌரி சோதரர் இருக்கு அதை சொல்ல இல்லை. அப்ப இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், இவங்க நித்திய காண்டம் வாசிக்க சொல்லி ஆயுள் காண்டம் இதை எழுத சொல்லி இதென்று எழுதியாச்சு. அப்ப அவர் எழுதிட்டு சொன்னார், இந்த பிள்ளைக்கு சாவில்லை, இவள் 80 வயது வரைக்கும் இருப்பாள் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி எல்லாம் முடிச்சு எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகுதான் இவங்க சொன்னாங்க, ஐயா இப்படி என்னென்ன மாதிரி அவளுக்கு கேன்சர் வருத்தம், அவள் இவ்வளவு காலத்துக்குள்ள இறந்து விடுவாள் என்று சொல்லி டாக்டர் மாதிரி சொல்லிடுறாரு. அப்ப இவர் சிவசிவா என்று சொல்லி, முருகா ஏன் என்ன நீ சோதிச்சா அப்படின்னு சொல்லி அந்த நாளையில இருந்து 7 நாள் அவர் மிளகு போட்டுக்கொண்டு 7 நாள் உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்தபடி சொன்னார், சரி நீங்கள் எனக்கு 1 வாரம் தாருங்கள், நான் இதை திருப்பி நான் உங்களுக்கு எழுதி தருகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு கணிச்சு போட்டு சொன்னார். அவளுக்கு சாவே இல்லை, அவளுக்கு 80 வயதுல தான் இது. ஆனால் அது கேன்சர் இருந்தாலும் அந்த வருத்தம் மாறிவிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அதே போல அந்த பிள்ளைக்கு வந்து பிறகு சிகிச்சை அளிச்சு அந்த பிள்ளை இருந்தன்னு சொல்லி அவர் எனக்கு சொன்னார். அவரை சந்திக்க போன நேரத்துல அவர் சொல்லி இருந்தார். அதுக்காக தான் இந்த என்னட்டு சொல்லிச்சா, என்னுடைய இந்த இதுல வந்து என்னுடைய சாதகத்துல வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்ம லக்கினம் அப்படியான ஒரு இது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அப்ப இந்த நீங்கள் இன்றைக்கு சொன்னீங்க குரு பகவான் வந்து சிம்ம ராசியில பிரவேசிக்கிறார் அப்படி என்று சொல்லி இதன்று. அதாவது ஐயா, சில நேரம் ஜாதகத்திலே இந்த ராகு கேதுக்கள் நீசம் அடைந்திருந்தால் உடம்புல விஷபீஜங்கள் சொன்னா இந்த இப்ப டாக்டர் கண்டுபிடிக்க முடியாட்டி கடைசியா சொல்வது கேன்சர்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அதை விட கடவுளுடைய ஒரு அருள் இருக்கு. அதாவது காலமிருத்து, பஞ்சமிருத்து, அபமிருத்து. ஆயுள் பலம் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு ஓடுற பஸ்ல என்னால ஏற முடியுமா? அதெல்லாம் அப்படி ஓடி விழுந்தால் அதுக்கு ஜாதகங்கள்ல இது இல்லை. ஆனாலும் இந்த 27 நட்சத்திரமும் 12 ராசிகளும் தான் பிறந்த நட்சத்திரமும் கிரகங்கள் சரியான முறையில் அமைஞ்சிருந்தால்
120 வயசு வரைக்கும் வாழலாம். ஆனாலும் இப்ப சில பேர் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். 127, 128 வயசு வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் சாதனை. அப்ப நட்சத்திரங்கள் இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா வானிலே வால் நட்சத்திரம் வந்து காட்டித்தான் இயேசு கிறிஸ்துவாக இந்த இடத்துல பிறந்திருக்கிறார் என்பதை காட்டி கொடுத்தது அல்லவா? நிச்சயம். ஆகவே நாங்கள் இந்த மதங்களை விட்டுட்டு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு கற்க கசரட கற்றவி கற்றபின் நிற்க அதற்கு அப்ப எங்கட தலைக்குள்ளேயே இந்த இறைவனுடைய எல்லா அருளும் இருக்கு. ஆனால் நாங்கள் உபயோகிப்பது இல்லை. ஆகவே இந்த வால் நட்சத்திரமாகப்பட்டது காட்டி கொடுத்தபடியாலே புனித இயேசு கிறிஸ்துநாதர் பிறந்திருக்கிறார் என்பதை யூதர்கள் கண்டுபிடிச்சு கொண்டாடினார்கள் இல்லையா? அது போலேதான் இப்பவும் மாசி மகம் என்று ஒரு நட்சத்திரம் வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நாள்களிலே புனித நீர் ஆட வேணும். இப்ப புனித நீருண்டா பாருங்க, இப்ப எங்கட கோயிலையும் புனியா பண்ணி தண்ணி தெளிக்கிறோம். உங்கள இதுலயும் பன்னீர் கும்பால வச்சு அவர் தெளிப்பாரு. அப்ப அந்த நீர் என்பது எல்லாருக்கும் புனிதமானது. ஆமாம் ஐயா, உங்களிடம் நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். அதாவது கும்பகோணத்துல இது நடக்கிறதல்ல, இந்த கும்பமேளம் இது இன்றைய நாள்ல இந்த காலத்துல இந்த வருஷம் வந்து சாதாரண மாசி மாசம் மக நட்சத்திரத்துல கொண்டுவார்கள் சாமானியம். 3 வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசிக்குள்ளே போகும்போதுதான் மாமாங்கம் வரும். சரி ஓகே. ஏண்டா ஜெயலலிதா அவ அந்த இதுலானே பிறந்தவர். அவ 24ஆம் தேதி மாசி மாசம் பிறந்தவள். ஆமா. அப்ப அவன் நாங்கள் அரசியலையும் சந்திச்சிருக்கிறோம், சினிமாவையும் சந்திச்சிருக்கிறோம். ஐயா 27 நட்சத்திரம் அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக எல்லாம் நல்லதுதான். நாம் நடக்கும் முறையை வச்சுதான் அதுகள் வழிவகுக்கும். நல்லது. நன்றிங்க ஐயா. நான் கேட்ட கேள்விகளுக்கு நல்ல பதில தந்தீர்கள். நீங்கள் தகவலுக்கு நான் நன்றி சொல்ல வேணும். என்ன கேட்டக்கா, இனியது கேட்கின் வணிவது வேலோ இனிது சொல்றார் முருகப்பெருமான். ஆமா. அப்ப இந்த கற்க கசர நான் கற்றவை நாங்கள் என்னதான் படித்தாலும் கற்றது கையளவு தானே. ஆமா. அப்ப இன்னும் படிச்சு கொண்டேதான் இருக்கு. அப்ப நேற்று ராத்திரி கூட நான் சத்யவான் சாவித்திரியோட கதையை படிச்சு கொண்டிருந்தேன் ராத்திரி. சரி. சத்யவான் சாவித்திரி வந்து பாருங்க, புருஷனை காப்பாத்துறா இல்லையா? ஆமா. எப்படி காப்பாத்துறா? யமதர்ம ராஜாட்டையே 7 கேள்விகளை கேட்க வச்சு அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒவ்வொரு பதிலும் போது அவன் உனக்கு நீ கேட்கும் இதுக்கு நான் உனக்கு பதில சொல்றேன்னு சொல்லி 7 கேள்வி கேட்டு கடைசியா புருஷனை பத்தி கேட்க கூடாதுன்னு சொன்னபடியால அவ தன்னுடைய மாமனாருக்கு குழந்தை பிறக்க வேணும், தன்னுடைய அப்படி கேட்டு தன்னுடைய தாலியை பிரிக்கி கொண்டாள் என்பதுதான் சத்யவான் சாவித்திரி கதை ஐயா. ஆமா. சின்ன வயதுல இந்த நாடகங்களை பார்த்திருக்கிறோம் நாங்கள். பவளக்கொடி, சத்யவான் சாவித்திரி. ஆமா. ஓகேங்க ஐயா, உங்களுடைய விளக்கங்களுக்கும் இதுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்போடு கூட வருகின்றேன். சர்மா ஐயாவை காணவில்லை, வந்து விட்டாரா? வருவார் வந்து நன்றி ஐயா. டேவிட் ஐயா நன்றி. இந்த வாரம் எல்லாருக்கும் சிறப்பான வாரமாக அமையட்டும். நன்றியை கூறிக்கொண்டு விட வருகின்றேன். நன்றி, வணக்கம். வாங்கோ. நன்றி. சர்மா ஐயாவை காணோம். சரி, என்ன வரலாம். உங்கள் பக்கம் கேள்வி இருப்பின் வந்து இணைந்து கேட்டு செல்லலாம். நேரம் 8:47 இணைந்திருப்பது ஆன்மீக பாலம் நிகழ்வோடு தொகுப்போடும் அதுக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அப்போ இந்த சுக்கிர பகவானை பத்தி தான் நாங்கள் பேசினோம். இந்த சுக்கிர பகவான் வந்து எத்தனையோ நட்சத்திரங்களிலே உள்ள நட்சத்திரங்கள். இந்த எனக்கு முந்தைய ஒரு அம்மா நிகழ்ச்சி செய்தாதானே அம்மா? தவமலர் கல்விராஜன் அவர்கள். இல்ல நான் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஒரு அம்மா வந்து பைபிள்ல சிந்தனை நேரத்துல நீங்க நேவிஸ் பிலிப் அவர்கள், ஜெயா நடசன் அவர்கள், அந்த அம்மா வந்து இப்ப கொஞ்ச நாளா தன்னுடைய நிகழ்ச்சி செய்யும்போது பெரிய பூவாசை கொடுத்து வச்சு போட்டு தன் முகத்தை மறைச்சு கொண்டு செய்யலாம். அதுக்கும் காரணம் இருக்கு. அடுத்த கிழமை எல்லாம்
முகம் வந்து சேரும். முழுமையான இல்ல இல்ல முகம் இல்ல முழுவதும் நான் வந்து எதுக்கு சொல்றேன்னு கேட்டாக்கா, ஒரு நிகழ்ச்சி செய்யும் போது முகத்தை மறைச்சோ செய்வது அவ்வளவு நல்லது இல்லை. இல்லையே அவருக்கு பல்லு பிரச்சனை. அப்ப இப்ப நாங்க இப்ப சொன்னா அது எனக்குன்னா பிரச்சனையே. எனக்குன்னா ஆ, எனக்கு அது இப்ப பிரச்சனையே என்னையா நீங்க ஐயா வாங்க. சொல்றீங்க? என்ன சொல்றீங்களா? சரி, இனி பேரை சொல்லுங்க, அவருக்கு சொன்னதான் ஆ, ஏற்றுக்கொள்ளும். முகத்தை மறைச்சு காட்டக்கூடாதா? தெரியல தானேமா. இப்ப டேவிட் ஐயா வாரார், அவர் இயேசு கிறிஸ்துநாதர் படத்தை போட்டுறார், அவர் செய்கிறார். அப்படி நீங்க படங்கள் ஏதாவது போடலாம். நீங்க பின்னுக்கு நல்ல இயேசு கிறிஸ்துநாதர் விருந்தோம்பல் செய்த படத்தையாவது நீங்க காட்டலாம். சரியா? ஆமா ஆமா. ஏன்னு கேட்டா, ஒரு நாம் இருக்கும் போது முகத்துக்கு முன்னுக்கு பூக்கள் காட்டுவது சிறந்தது இல்லை, பின்னுக்கு காட்டலாம். ஓ, நன்றி ஐயா. முன்னுக்கு தெரியாது. காட்டுவது சிறந்தது இல்லை. நன்றி ஐயா, கூட தகவலுக்கு தெரியாது. அறியாமல் செய்த பிறகு உறுக்க வேண்டும். இப்ப ஒரு கல்யாண வீட்டுக்கு போற, கையில பூவை கொடுத்தா அவன் முகத்தை பிடிச்சு கொண்டா இருக்காங்க. இல்ல, பூவை கீழே வாங்கி வச்சுக்குவாங்க. நன்றி ஐயா. நான் இல்ல, எனக்கு எதுவுமேமா மனசுக்கு பட்டா உள்ளது சொல்லிடும். நல்ல விஷயங்கள்ட்ட சொல்லத்தானே ஐயா வேணும். இப்ப எனக்கும் பல்லில்லதான் என்ன செய்ய? உங்களுக்கு மேல 4 பல்லு தெரியுது ஐயா, எனக்கு அதுவும் இல்லை. பரவாயில்லையம்மா. அம்மா, அதெல்லாம் உடம்புல உள்ள அங்கஹீனம் வந்து கடவுளால் கொடுக்கப்பட்டது. வயதாகும் போது இதெல்லாம் முதிருஞ்சுன்னா உதிர்ந்து போறதெல்லாம் இதுக்கு என்ன? இப்ப நான் வழுக்க தலை, அதுக்கு வேண்டி ஒரு தொப்பியை வச்சு கொண்டா வர. இயற்கையான அழகை இறைவன் கொடுக்கிறார். அதான் மாம்பழமா மாங்காயா கேட்டா, மாங்காய் வந்து பச்சையா இருக்கும், பழுத்தது மாங்காய் இனிக்கும். அதாவது முதியோர் சொல்லும், நெல்லிக்காய வாயில போட்டா கசக்கும், தண்ணிய குடிச்சா இனிக்கும். மூத்தோர் சொல்லும், மூத்திய நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். எனக்கு தெரியாது ஐயா, மன்னிச்சு கொள்ளுங்க. நான் உங்களை இப்ப இவ்வளவு வடிவா இருக்கிறீங்க, பார்க்க பின்னுக்கு பகவான் படமும் போட்டிருக்கீங்க. அதாவது ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் கூட்டிடுவோம் பள்ளி. அதை பத்தி இயற்கையை செயற்கையால் இயற்கை, அதனால பிரச்சனை இல்லையம்மா, அதனால ஒன்றும் இல்லை. அதானுங்க ஐயா, ஒரு நாள் சகோதரி அவர்களை பார்க்கறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். நான் ஸ்டாஸ்புக்கில் நின்று போது எனது மனைவி மகன் எல்லாரையும் சேர்த்து எங்களுடைய சகோதரி நேவிஸ் பிலிப் வீட்டுக்கு போயிருந்தோம். அவளுடைய அழகுன்னு சொல்லி சொன்னால் அவ்வளவு ஒரு பெரிய அழகு. அந்த அவ கல்யாணம் முடிச்ச அந்த திருமண படத்தை பார்த்திருந்தோம். கோயில்ல இருந்து அவ வெளியில வந்து எடுத்த அந்த படம் மிக மிக அழகு. இவ்வளவு நான் பார்த்தேன், இவ்வளவு மிக அழகாக இருக்கிறாவோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எனது மனதுக்குள்ள சிந்திச்சு கொண்டு வரும்போது எனது மனைவி மகனுக்கு கூட அந்த எவ்வளவு வடிவா இருக்கிறா பாருங்கன்னு சொல்லி. ஆகவே அவ அழகா இருந்தவதான். ஆனால் வயது முதிரும் போது இதை நான் சொன்னேன், சிஸ்டருக்கு சொல்லி இருந்தேன், அந்த பூவை எடுத்து விடுங்களா. அதாவது வயதுக்கு வர்றதெல்லாம் வந்து இறைவனால கொடுக்கப்படுறது இதன்றதும், அது நாங்கள் தடை செய்வோம் சொல்லி சிஸ்டர்களுக்கு நான் உங்களை போல கூறி இருந்தேன். ஆகவே அவ எப்பவுமே அழகாகத்தான் இருக்கிறா, அழகாக பாடுவா, அழகாக சிந்தனை தருவா. அவரோட பாடல் ரொம்ப ராகம் இதெல்லாம் சுத்தமா இருக்கும் ஐயா. அவரோட பாடல் மட்டுமல்ல, அவரோட சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே ஒரு அதாவது ஒரு மனிதர் விரும்பி ரசிக்கக்கூடிய துசிக்கக்கூடிய மட்டும்தான். ஆமா, நன்றி வணக்கம் உங்க ஐயா. நன்றி வணக்கம். நன்றி ஐயா. நன்றி வணக்கம். சரி, வராங்களான்னு பாப்போம், தொடர்ந்து நாம் பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. வணக்கம் வாணி. வணக்கம், வாங்க ஐயா. நலமா இருக்கிறீர்களோ? நலம் நலம். நான் உங்களை பேஸ்புக்ல எல்லாம் வாழ்த்து போட்டு விட்டேன். நன்றி நன்றி ஐயா. பல கோயில்களுக்கு பயணமாகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இந்த முறை. எனக்கு என்னென்றால், நான் எங்களோட ஊர்கோயில் தாவடியில வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தாவடி பிள்ளையார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நிறைய நிகழ்ச்சிகள் செய்தீங்களா? நிறைய. ஆமாம், நிறைய. இந்த முறை வந்து ஒரு கல்வி சுற்றுலாவாயும் இருந்தது, அதுக்கும் சென்று இருந்தேன் ஐயா. புத்தக வெளியீடு செய்தீங்க? புத்தக வெளியீடு தாயகத்துல செய்தேன். ஆமா, சாதனையாளர் ஆயிட்டீங்க. ஆமா, மலேசியாவுக்கு சென்றிருந்தேன் ஐயா கடந்த வாரம். அங்கு வந்து ஒரு மலேசிய பதிகம் ஒன்று
இயற்றினான், அந்த பதியம் வெளியீடு செய்த நான். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. கேள்வி என்னண்டால் ஐயா, இந்த கும்பாபிஷேகத்துல இந்த பசுவை ஏன் கொண்டு வரவே? அதாவது அம்மா, முதல் கோவில்ல பாலஸ்தாபனம் செய்த சுவாமியை எடுப்பதற்காக பசுமாட்டை வச்சு மெல்ல இழுத்து அதை கொண்டு மூலஸ்தானத்திலே வச்சு அஷ்டபந்தனம் எல்லாம் செய்து எண்ணெய் காப்பு செய்து எல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சோட மங்கள தரிசனத்தில கோ தரிசனம் என்பது ஒன்று. கோ தரிசனம் இந்த ஊர்ல இல்ல, உங்க யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னாக்கா கிரகப்பிரவேசம் செய்தால் பசுவும் கண்டுவும் கொண்டு வீட்டுக்குள்ள சுற்றி கூட்டி கொண்டு போவார்கள். அது சாணியும் கோமயம் கோசலத்தை வீட்டுக்குள்ள தூவி விட்டு போவதனாலே லட்சுமி கடாட்சம் உண்டாகும். அதுபோல சுவாமியை தரிசனம் மங்கள தரிசனத்துல கண்ணாடி, கும்பம், சாமரை, குருக்கள், தம்பதிகள், ரிஷிகள், அது மாதிரி பசுமாடு. அதுல நாங்கள் அந்த பசுமாடுக்கு ஐயர் பூசை செய்யறாரு. அதுல எந்த அது பூசை செய்யற அந்த முறைய நாங்கள் வணங்க வேண்டுமா, இல்லது அந்த மாதாவை கோமாதாவை வணங்க வேண்டுமா? அதுல என்ன? அதாவது அம்மா, கோ என்று சொல்லக்கூடிய பசுவுக்கு முகத்திலே சொல்லக்கூடாத தேவி இருப்பதனாலே முகத்தை தரிசனம் பண்ணுவதில்லை. அதுதான் அதுதான். சூரியனும் சந்திரனும், கண்கள் சூரியனும் சந்திரனுமாகவும், கால்கள் 4 வேதங்களுமாகவும், உடம்பு பூராவும் பார்வதி பரமேஸ்வரன் சப்த ரிஷிகள் நட்சத்திரங்கள் ராசி மண்டலாக இருக்க, சாணி போடுற வாசல்ல மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும், அதனால்தான் தண்ணி தெளிச்சு கோமயம் கோசலம் எடுத்து கோயிலுக்கு பாவிப்பார்கள். அதான் விசேஷமாக அதுக்கு பொட்டு வச்சு எல்லாம் செய்யறவர்கள். அதான் எனக்கு பின்பக்கம் செய்யறவர்கள் முன்பக்கம் செய்யல என்ற ஒரு கேள்வி இருந்தது. அதுதான் இந்த கோபூசை என்பது ஒரு தனி விதியம்மா. சில இந்தியாவில எல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு தம்பதியா போயிட்டு பசுமாட்டை குளிப்பாட்டி அதுக்கு சந்தனம் பொண்ணும் எல்லாம் வச்சு அதுக்குன்னு நைவேத்தியங்களை வச்சு அதுக்குன்னு பொங்கல் வச்சு பசுமாட்டை 3 தரம் சுற்றி கும்பிடுவதனாலே சந்தான பாக்கியங்கள் இல்லாவிட்டாலும் அது உண்டாகும். ரைட், ஓகே ஓகே, நல்லது. மற்றது ஐயா, இப்ப அந்த மூலஸ்தானங்களுக்கு அந்த அந்த அபிஷேகங்கள் செய்வார்கள் தானே, அந்த கும்பத்தை கொண்டு போய் மேல ஊத்துறது அபிஷேகம். ஆமாம். இப்ப அது தனியா மூலஸ்தானத்துக்கு பாக்கதான் உட்டிச்சு பிடிச்சு கொண்டாந்த மக்கள் இதுகளை பாக்க கஷ்டமா இருந்தது. நாங்கள் வெளியால நின்று பார்த்தாலும் அது எங்கேயோ ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சால் போதும் தானே ஐயா. எங்கு நடந்தாலும் கும்பாபிஷேகத்தை தீர்த்தத்தை நீங்க எடுத்து குடிச்சா போதும். அதான் கும்பாபிஷேகம் முடிய குருக்கள் தீர்த்தம் கொடுப்பார், தெளிப்பார், பார்த்துக்கீங்க. தெளிக்கிறவர் அது போரும். ஏன்னா அவ்வளவு கூட்டத்துக்குள்ள நாங்கள் எங்க இருந்து கும்பிட்டாலும் உங்களுடைய மைண்ட் இறைவனை சிந்திக்கும். அது அந்த மூலஸ்தானத்தை பார்க்க வேணும் என்று இடி வர்றவர்கள் தான் அதிகமாக இருக்குது. அது பிறகு பார்க்கலாம் தானே. பிறகு பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஜெர்மனியில கிட்டடியில இப்போ ஒரு துர்க்கியம்மன் நடந்தது. நான் நிக்கல ஐயா, என்னுடைய படிப்பிக்கிற நான் பார்த்தேன். அது சிறப்பான அம்சமாக புதிதாக புதிக்கப்பட்ட புதிய மண்டபங்கள், மூலஸ்தானங்கள் எல்லாம் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடந்தது. ஆமாம், அது உண்மைதான் ஐயா. அடுத்தது இந்த மண்டல அபிஷேகம் என்று கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே வார அபிஷேகம் இருக்குத்தானே, அது விசேஷமானதா? அது அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டலாபிஷேகம் பூர்த்தி வரைக்கும் அண்ணனுக்கும் செய்வது, அண்ணனுக்கு நீங்க ஒவ்வொரு நாளைக்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். சரி சரி, ஓகே. இன்னைக்கு இப்ப உங்களோட நட்சத்திரம் 48 நாளைக்குள்ள உங்களுக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துல உங்களோட நட்சத்திரத்தை நீங்க செய்வது, அந்த ஆலயத்துக்கு செய்வது, நீங்கள் பெரிய ஒரு அதுக்கு என்ன செய்யறது கேட்டா பரிகாரம் என்று சொல்லவில்லை. நீங்கள் செய்வது அந்த ஆலய மூலஸ்தானத்துக்கு நீங்களும் அந்த கும்பாபிஷேகத்தில் பங்கு பெற்றதுள்ள பலனை உங்களுக்கு கிடைக்கும்.
சரி சரி, ஓகே. அதுதான் அவர்கள் கேட்டிருந்தார்கள் என்னை, அதைத்தான் நான் கேட்பேன். நான் ஓகே ஓகே, மிக்க நன்றி ஐயா, உங்களோட அருமையான விளக்கம் கருத்துக்களுக்கு தந்தீர்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு சர்மா எல்லாம் அண்ணாக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். நான் நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கிறோம், மகிழ்ச்சி. வணக்கம் வணக்கம். வாங்க, வணக்கம். சர்மாயா வந்து விட்டார். வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் வணக்கம், இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். வாங்கோ. வணக்கம் எல்லோருக்கும். எல்லாம் நாங்களா அவர்களின் அழைக்கு முதுகுவலி எழும்பாம விடுவ முடிய வச்சு சரி பரவாயில்லை, தீயை குடிச்சு திரும்பி படுக்கலாம். முதுகு எழும்ப முடிய காலமே சித்தாலே தலைவுங்க சரியா போயிடும். காலத்தின் கோலம் எல்லாருக்கும் தான் அது. நன்றாக நகுலாவும் பார்த்தது. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க நகுலா? ஆமாம், நலமா இருக்கிறேன் சர்மா, நான் நலமா இருக்கிறேன். நான் கொஞ்சம் இருமல், அந்த தடிமல் தொண்டை அடைப்பு இன்னும் கொஞ்சம் மாறையில தான். வீட்டுல 2 செல்ல குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள்? பிள்ளைகள் எல்லாரும் சுகமா சின்ன குழந்தை எல்லாம் குழந்தை எங்களோட பெரிய ஆளாயிட்டாங்களே நாங்களே. மகள் யூனிவர்சிட்டியில பண்றா, மகன் அவர் மாஸ்டர் முடிக்கிறார் இந்த வருஷம். சந்தோஷம் சந்தோஷம், நன்றி நன்றி. மிக்க நன்றி. வணக்கம் ஐயா, வணக்கம் பாணிமோனவர்களுக்கும், இணைஞ்சிருக்கும் மற்ற அவனுக்கு டேவிட் அண்ணாவும் இருக்கிறார் போல் இருக்கு. இன்னும் என்ன நிறைய பேர் இருக்கிறார். காலை வணக்கம் சர்மாய்யா, உங்களுக்கும் குடும்பத்துக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடருங்க. என்னோட இந்த பெரிதான கேள்வி இல்லையா, நான் இந்த இணையங்கள்ல பார்க்கும்போது நிறைய தகவல்கள், இந்த வரலாறுகள் எல்லாம் சில ஒருத்தர் சொல்லி கொண்டு போறப்ப அதுல நான் நேற்று பார்க்கும்பொழுது ஒரு சொன்னார் என்னென்னா, இந்த ராமாயணம் அதாவது மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்து போகும் பொழுது சிவன் வந்து தானும் அந்த ராமாயணத்துக்குள் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலில் அவர் தான் இந்த அனுமனாக அவதாரம் எடுத்ததாக ஒரு கதை சொன்னார். அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அதை பற்றி ஏதாவது? இந்த ராவணனுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிற நேரத்திலே சிவபெருமான் அனுமாராகவும் இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு குபேரர்கள் ஒவ்வொரு இதாக வரவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணாகவும் இப்படியாக வந்து இந்த ராமாயண கதையை பூர்த்தி செய்ய வேண்டும் சொல்லி அவர்கள் நினைத்தபடியாலே ராமாயணத்தை சிறப்பாக செய்தார்கள். எனக்கு நேற்று தான் இப்போ இதுவரைக்கும் அந்த விஷயம் தெரியாது. அதாவது சிவன் தான் ஹனுமனாக வந்ததாகவும், சிவன் ஹனுமனாக வந்ததால் உமாதேவியை தானும் அதுக்குள்ள ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய அதாவது பேசி கடைசியாக ஒன்று முடியாமல் போய் ஓகேன்னு சொன்னதால் அவர் தான் ஹனுமனுடைய வாலில் வந்து அமர்ந்து கொண்டதாகவும் அந்த ஒரு கதை இருக்கிறது. அதாவது இந்த வாலுக்கும் கூட நாங்கள் பொட்டு வைத்து விளங்குவோம் என்று சொல்லி அந்த ஒரு கதை சொன்னார் அவர். கேசாதி பாதம் ஐயா, அனுமாருக்கு வந்து கேசாதி பாதம் வரைக்கும் ஒரு காரியத்தை நினைச்சு பிரதட்சணமாக ஓங்கார சுரூபமாக தினம் காலையில குளிச்சு ஈர வேட்டியோட சந்தனம் போட்டு வச்சு குங்குமம் வச்சு ஒரு வெத்தலைபாக்கு பழம் அல்லாட்டி பேரிச்சம்பழம் அல்லாட்டி கிஸ்மிஸ் வச்சு தினம் அதை கும்பிட்டு வந்து ஆஞ்சநேய அனுமான் சாலை படிச்சு கொண்டு வர அந்த மண்டலத்துல பொட்டு வச்சு முடிக்கிறதுக்குள்ள எங்களோட காரியங்கள் சாதகமாகும். நிறைய வழக்குகள்னாலாம் வெற்றி அடைச்சு கொடுத்திருக்கிறேன். அப்படி அனுமார் ஒரு சாதனையாளர். அனுமனுடைய கதை வந்து சிவன் மகாவிஷ்ணுவின் கதையை போல இன்னும் நிறைய விடயங்கள் அவருடைய கதைகளை அவருடைய பின்னணிகள் நிறைய இருக்கிறது. நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கிறேன். நேற்று தான் நான் அறிந்து கொண்டேன். நான் அதே நேரத்தில் இந்த அந்த ஒரு ஃபேஸ்புக் பக்கத்தில் அடிக்கடி நிறைய விஷயம் போடுவார் ஐயா. அதில் வேறொரு விடயம் சென்ற வாரம் நான் பார்த்தேன் என்னவென்றால், இந்த சிவதனுசு, அதாவது ராவணனுடைய பக்தியை வச்சு சிவனால் வழங்கப்பட்டது சிவதனுசு. சிவதனுசு என்பது வந்து அது மிக மகாசக்தி வாய்ந்த ஒரு அம்பும் வில்லும். அதை சரியாக பயன்படுத்தவில்லையா சக்தி இழந்து விடும் என்பதுதான் அதனுடைய பலன். அப்போ ராவணன் பல தவறுகள் செய்து கடைசியாக இந்திரனை கைது செய்வதற்காக போகும் பொழுது அவருடைய பெரும் தவறு என்பதால் சிவதனுடைய சக்தி இழந்து விட்டதால் இவர் திரும்பி வந்து விட்டார் என்பதுதான் அந்த கதை. அப்புறம் அதை பயனற்ற சிவதனுசுவை ராவணன் போட்டுவிட்டு போனதால் அந்த சிவதனுசுவைத்தான் தசரத மகாராஜா எடுத்து வைத்திருந்ததாகவும் அதன் பின்பு அந்த ராமாயணம் அப்படி வந்ததாக கதை இருக்கிறது. அப்போ ராமாயணத்துக்கு அப்போ சிவதனுசுலேருந்தே ஆரம்பித்து விட்டது ராமாயணம் என்பதுதான் அதை சொல்லி வர்றது. அதில் சிவதனுசு நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறார் சிவபெருமான். மகாபாரதத்திலே அர்ஜுனனுக்கும் சிவதனுசு கொடுத்தவர்.
ம். ம். அதாவது இப்ப எல்லாம் இந்த மகாநாடு தான் எல்லாரும் பட்டம் கொடுக்குறாங்க, டாக்டர் பட்டம். ஆமாய்யா. கலாநிதி, அந்த கலாநிதி, இந்த கலாநிதின்னு கொடுக்குறாங்க தானே. அதுபோலே சிவபெருமானை பிரார்த்தனை செய்து வணங்கி உத்தமோத்தமாக வழிபட்டவர்களுக்கு சிவனால கொடுக்கப்பட்ட அந்த பட்டம். ஆனால் ராவணன் எவ்வளவோ தமசு விரதங்கள் இருந்து யாகங்கள் எல்லாம் செய்து கடைசியாக அவன் செய்த ஒரு பிழை, அதனாலே அவன் செய்த அவ்வளவு புண்ணியமும் பாவமாகி விட்டது கடைசியா. அதாவது அவன் சீதையை கடத்தி கொண்டு போனான்னு சொல்லும்போது சில பேர் சொல்றாங்க தூக்கவில்லை, அந்த பர்ணக சாலையோட தான் தூக்குறான். ஏன்னு கேட்டா அவன் எந்த ஒரு பெண்ணும் விரும்பாமல் இவன் தொட்டால் இவன் மண்டை வெடிக்கும் என்பது அவனுக்கு சாபம். ஆகவே அவன் செய்த சாபக்கேடு அதான். இவ்வளவுதான் பக்தியால் நான் உன்னை பலகாலம் பத்தியே திருப்புகழ் பாடி என்னதான் இருந்தாலும் குற்றங்கள் செய்ய முடியாத குற்றங்களை செய்தால் அதற்கு ஒரு தண்டனை எல்லாருக்கும் உண்டு. ஆகவே ராவணன் கடைசியா அழிய வேண்டிய காரணம் சூர்பனகையால். அவதான் மெயின் கீ. அவதான் உண்டாக்கி விட்டால் உனக்கு ஒரு நல்ல பெண் நான் பார்த்து வச்சிருக்கேன், அவளோட நீ வாழ்ந்தால் நல்லா இருப்பாயின்னு இவதான் தூபம் போட்டு இந்த ராமாயணத்துக்கு மெயின் கீயாக அமைஞ்சவள் சூர்பனகை. நான் இந்த பட்டிமன்றங்கள்லாம் முந்தி நடத்தியிருக்கேன் கொழுப்புல. இந்த காலத்துல இந்த ராமாயணத்திலே சிறந்த கதாநாயகனா இப்படியெல்லாம் பத்தி நிறைய பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட இதுல பாக்குற நேரம் சூர்பனகையாலதான் ராவணன் அழிந்தான். ஆரம்பித்து வச்சுதான் அவதான் பிள்ளையாசிட்டு சொல்லி போட்டதா அவதான். அதாவது இவளுக்கு காமம் கூடி விட்டது. அந்த காமத்தினாலே ராமரை அடைய வேண்டும் பார்த்தால் ராமர் சொன்னார் என்னை விட நல்லவன் இருக்கான் பக்கத்துல லக்ஷ்மணன் அவன்கிட்ட போன்னு. அவன் மூக்க வெட்டி விட்டான். ஏன்னு கேட்டா இந்த சூர்பனையோட புருஷனை கொன்னவன் ராவணன் தான். அப்ப அவளுக்கு ஏற்கனவே பகை, இப்படியாக இவனை அழிக்க வேணும். ஏதாவது ஒரு வழியில தேடிக்கொண்டிருந்தால் அடிப்பதற்கு இதுதான் அவனுக்கு கிடைச்ச சான்ஸ். அப்படியே கதையை முடித்து விட்டால் ராமாயணம். இதுலயே அனுமான் சாலின்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பெரிய. அதுல அனுமான் சாலியிலேயே அனுமார பத்தியும் சொல்றார், ராமாயணத்திலே நடந்த கதைகளையும் சொல்றான். ஜெயவீர ஆஞ்சநேய சுவாமி. இந்த ஆஞ்சநேயருடைய இதுல எல்லா இடத்திலேயும் இந்த இது வரும். அதனால்தான் இந்த ராமா 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 சொல்லக்கூடியது. அனுமான் சாலி செய்யறதுக்கு முதல் இவள் ஆலோசி கொண்டிருக்கும் போது இந்த கதையை அனுமான் சாலி ஆரம்பிக்கும் போகும்போது வந்து நமஸ்காரம் பண்றார். என்ன வேணும்னு சொல்லி, நீ தீர்க்க சுமங்கலியாய் இருப்பாயின்னு சொல்ல, இல்லை என் புருஷன் இறந்து போய்விட்டான் இன்னைக்கு காலையில அப்படின்னு சொல்ல, இல்லை அவர் சாக மாட்டார் சொல்ல, நாங்கள் ராமநாமாயணத்தை ஜெயிப்போம் சொல்லி கொண்டிருக்கும் போது இப்படியே ஜெபிச்சு கொண்டிருக்க அவனோட சவத்தை எடுத்துக்கொண்டு அவங்க சுடுகாட்டுக்கு போக அவன் எழுப்பி உட்கார்ந்துடுறான். இந்த ராமநாமம், அதாவது அந்த நாமங்களை சொல்லும் போது சில நேரம் எங்களுடைய பிது தோஷங்கள் மாது தோஷங்கள், அதனாலதான் இறைவனுடைய நாமத்தை ஜெபம் பண்ண சொல்றாங்க. ஜெபிப்பது, ஜெபமாலை வச்சு ஜெயிப்பது, மன உறுதியோடு ஜெயிப்பது. இப்படி ஜெபிக்கும் போது கண்டங்கள் மாறி. இப்ப கொஞ்ச நேரம் வந்து டேவிட் ஐயாவும் அதுதான் பேசிக்கொண்டிருந்தார். ஒரு குழந்தைக்கு ரொம்ப சீரியஸா இருந்து அப்புறம் பழிச்சிட்டாங்க. அது மாதிரி இறைவனுடைய நாமங்களை நாம் ஜெபிக்கும் போது எங்களுடைய கண்டங்கள் மாறி நாங்கள் உயிர் தப்பலாம், இறைவன் அருள் கிடைக்கும். ஆகவே இந்த ராமாயணத்திலே ராமநாமம் சொல்வது நமக்கு சால சிறந்தது. நன்றியா தகவல். இல்லை, அது நாங்கள் இப்போ பேச போகும்போது ராமாயணம்
ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் தான் அந்த ராமாயண கதை என்று வருகிறது. ஆனால் ராமாயணத்துக்கு பின்னணி என்று பார்க்கும்போது எக்கச்சக்க சின்ன 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 கதையாக நிறைய கதைகள் இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய தொடர்புகளும் வருது. எனக்கே தெரியாது ராமாயணத்துக்குள்ள சிவபெருமான் இப்படி வந்தார்ன்ற விஷயம் நேற்று தான் நானும் தெரிந்து கொண்டேன். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க சிவதனுசு மகாபாரதத்திலும் பெறுகிறது, வேறு வேறு இடங்கள்லாம் பெறுகிறது. அப்போ எல்லாம் நாங்கள் பேசும்பொழுது தான் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் சமஸ்கிருத பாடசாலையில் கற்றுக்கொண்டீர்கள். இப்போ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இதெல்லாம் சமஸ்கிருத பாடசாலையில் கற்றுக்கொண்டதா ஐயா, இல்லை என்றால் நீங்கள் புத்தகத்தை திருத்தி கொண்டதா? பாடசாலையில ராமாயணம், மகாபாரதம், ருத்ரம், சமகம், ஈசூக்தம், புருஷ சூக்தம், ஆத்ரா சூக்தம், கணபதி சூத்திரம், பஞ்சசாந்தி, கோசாந்தி இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்து சீட்சாம் வியாக்கியாசியாவகா வர்ணஸ்வரா மாத்ரா பலம், அதாவது இந்த உபனிஷத்துகளில் எல்லாம் சொல்லி கொடுப்பார். உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து, அணிபாதம் ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், சாமவேதத்தோட சரி அதர்வண வேதம் வானசாஸ்திரம், இந்த ஆகாயத்துல ஆகாயத்துல விமானம் எப்படி விடுறது, எப்படி வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிப்பது, இன்னும் அதெல்லாம் ஒரு தனி செக்ஷன். அப்ப வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயம். இந்த நமச்சிவாயம் சொல்லி வந்தாலே நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் அவ்வளவு மந்திரங்கள் உங்களுக்கு வேலை செய்யும். இது நான் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறேன் ஐயா, என்னுடைய அறிவுக்கு இன்னும் எட்ட வேணும், நிறைய தேடிக்கொண்டு இருக்கிறேன் நான். அதுக்கு இப்போ கதைகள் எல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் அந்த சொல்லி உங்களுக்கு சொல்லி தருவர்களுடைய ஆற்றல் ஒன்று தனி ஒன்று இருக்குது. எனக்கு எல்லாம் குருநாதன் என்னுடைய அப்பா தான் ஐயா. உங்களோட அப்பா பரமேஸ்வர ஐயர் கொட்டாஞ்சன முத்துமாரியோட இருந்தவர். அவர் ஒரு நேரம் என்ன சும்மா கோவில்ல உட்கார வைப்பார், யாரும் அர்ச்சனைக்கு வராட்டி புத்தகத்தை எடுத்து படிப்பார், பக்கத்துல உட்காந்து சொல்லி தருவார். அது சில விடயங்களையும் எங்களுக்கு சின்ன வயசாக சொல்லும்போது தெரியாது. பிறகு நாங்கள் வளர்ந்ததன் பின்பு எங்களுடைய அப்பா இந்த நவக்கிரக சாந்தி செய்ய வருபவர்களுக்கு நவக்கிரக சாந்தி ஒவ்வொரு கிரகத்துக்கும் வரும்பொழுது சிலருக்கு சில அந்த கதையெல்லாம் சொல்லுவார் எங்களோட அப்பா. செவ்வாய் தோஷம் மேன் பெண்களுக்கு கூடாது என்ற அந்த அப்படியே சில கதைகள்லாம் சொல்லுவார். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது. அப்பொழுது நான் யோசிப்பேன், இதெல்லாம் டைப்படுத்தெல்லாம் சொல்லி கொண்டிருக்காருன்னு சொல்லி. ஆனால் பிறகு நாங்கள் யோசிக்கும் பொழுது தெரியும், அந்த வளர்ந்ததன் பின்பு அதனுடைய பலன் மூத்தோர் சொல்லும் முன்னே கசக்கும். எங்க படிக்கிற நேரம் எங்களை அடிப்பாங்க, இல்ல இப்பதானே அடிக்கிறது இல்லை, முந்தியெல்லாம் போட்டு எங்களுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. முட்டுக்காலில் போட்டு சொல்ல வேணும், மந்திரங்கள் படிச்சதை முடிக்கணும். அப்பதான் மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, காலையில காப்பி, இப்படியெல்லாம் சட்டங்கள் இருந்தது. இப்போ அதெல்லாம் போச்சு. அதனாலதான் எங்களுக்கு இன்னும் நிக்குது தலைக்குள்ள. அவ்வளவும் அவர் போதிச்சது. அப்புறம் எங்களுக்கு மாஸ்டர் பாலக்காட்டுல நாங்கள் சித்தூர் பாடசாலையில படிச்சது, சித்தூர் பாடசாலையில படிச்சு கொடுத்தது. அப்புறம் சுயம் நானாவே நிறைய தேடி லைப்ரரியிலேருந்து எந்த நேரம் லைப்ரரியிலே உட்கார்ந்து, யாழ்ப்பாணம் போனாலும் யாழ்ப்பாணம் லைப்ரரியில போய் உட்கார்ந்து படிக்கிறது. தேடி அப்படியே டேங்கை நிறைச்சி வச்சிருக்கேன். பைப்பை திறந்தாலும் தண்ணி கிருன்னு வந்துடும். யோசிக்கலாம், எப்படி இந்த ஐயாவுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறார், எதை கேட்டாலும் பதில் சொல்கிறாரு, எது கேட்டாலும் அதுக்கான விளக்கங்கள் தாராருன்னு யோசிக்கலாம். ஸோ அது பாடசாலை மட்டுமல்லாமல் நாங்கள் வெளியிலே நிறைய விஷயங்கள் நாங்களாகவும் தேட வேணும். தனியாக பொது அறிவுன்னு ஒன்று இருக்கு தானே, அது நாம் தேட வேணும். எல்லாம் நான் மொத்தமாவே எல்லா விஷயங்களையும், அரசியலும் சரி, இலங்கையில் இந்த காலத்துல அரசியலும் சரி, அப்புறம் பாடசாலைக்கு போடும்போது படிப்பும் சரி, கோயிலுக்கு போனாலும் ஐயா கோயில உள்ள சிலைகளை, அம்சங்கள், இப்ப ஒரு கோயிலுக்கு போறோம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு கோயிலுக்கு போறோம், அம்பாளுக்கு எத்தனை கை இருக்க வேணும் சொல்லப்பட்டது கூட தெய்வீக மகாத்மத்தை சொல்லப்படுகிறது. 4 கை உள்ளவள், 2 கை உள்ளவள், 8 கை உள்ளவள், 10 கை உள்ளவள், இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் ஸ்லோகங்களும் தியானங்கள் இருக்கு. அஷ்டவ பூஜாங்கியம் 8 கை உள்ளவள், சதுர்பூஜாங் திரேத்ராங்க, தசாஷ்ட பூஜாங்க. அதே மாதிரிதான் சிவபெருமானுக்கும் ருத்ரத்தில ஓம் நம சோமாய ருத்ராஜ நம சாம்ராஜ அருணாஜ நம சங்காஜ பசுபதேஜ அப்படின்னு அது சொல்லப்படுது. எங்கெல்லாம் ருத்ரங்கள் ஜபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பாபங்கள் நாசமாகும். அதனால்தான் ருத்ராபிஷேகம் சுவாமிக்கு செய்வது. அதுவும் இந்த
கிரகண காலங்களிலே அமாவாசை காலங்களிலே நீங்க பார்த்திருப்பீங்க, சிவனுக்கு மேல ஒரு பாத்திரம் இருக்கும், அது பாத்திரத்துல சின்ன ஒரு ஓட்டை இருக்கும், தண்ணி விட்டு ருத்ரம் ஜெயிப்பாங்க. தாரா பாத்திரம். தாரா பாத்திரம்னா அந்த தண்ணி முடியாம கொட்டிக்கொண்டே இருக்கும். அந்த நேரத்துல ருத்ரம் சமகம் ஜபிக்க வேணும். ருத்ரம் படிச்சா நீங்க என்ன சொல்லிக்க எனக்கு கிடைக்கும்னா, ஞாபகம் பெரிய தானே தாராபலம் சமேத ருத்ரோபலம் சமேத என்ன மந்திரம் ஐயாது? தாராபலம் சந்திரபலந்த தேவ வித்யாபலம் தெய்வபலந்த தேவ லட்சுமி பதேகே அக்ரிகம் ஸ்மராமி. சரி, இப்ப ஞாபகம் வருது. சங்கல்பத்தில் அது சங்கல்பத்துல சங்கல்பம் என்ன சொல்ற? அது என்ன அது என்ன அது ஐயா, என்ன விளக்கம் ஐயாது? அதாவது தாராபலன் சொல்றது, இப்போ உங்களுடைய நட்சத்திரம் இருக்குதாங்க, உங்களுடைய நட்சத்திரத்தில இருந்து 2ஆம் நட்சத்திரம், 4ஆம் நட்சத்திரம், 6ஆம் நட்சத்திரம், 8ஆம் நட்சத்திரம், 9ஆம் நட்சத்திரத்துல இந்த முகூர்த்தங்கள் நல்ல காரியங்கள் செய்ய வேணும். அப்படி கோயில்ல சந்தர்ப்பத்தில் உங்களோட அந்த நட்சத்திரங்கள் பிழைச்சிருந்தாலும் தாராபலம், சந்திரபலம், தெய்வ பலம் இதெல்லாம் கடவுளை வழிபாடு செய்யும் போது கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அதே போல இந்த ருத்ரத்தை ஜெபிச்ச உடனே அக்னிஷ்டம இந்திரன் மாறி நான் வாழ வேணும். சோமசம இந்திரச்சமே, சவிதாச்சம இந்திரச்சமே, சரஸ்வதீச்சம இந்திரச்சமே, அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களும் அருள் எனக்கு கிடைக்க வேணும், தானியங்கள் வீடு நிறைஞ்சிருக்க வேணும். அதனால்தான் ஆசீர்வாதம் பண்ணும்போது அவர் என்ன சொல்றார்? தனம், தானியம், பசும், பகுபுத்திரலாபம், சதசம்வத்சரம், தீர்க்கமாயுரும். அப்ப எல்லா விதத்திலும் நீங்கள் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் சொல்லித்தான் இந்த அட்சதையை தலையில போடுறாங்க இல்லையா? அப்ப இந்த ஒரு மந்திரத்திலே பலவிதமான பாகங்களாக பிரித்து பார்க்கும்போது கங்கா ஒரு இடத்துல இருந்து வருகிறது, அங்கேருந்து பிரிகிறது, யமுனாவா போகிறது, இன்னொரு வழியா போகிறது, கங்கா, யமுனா, நர்மதா, சிந்து, காவேரி, தோலாபத்தி, துங்குபத்ரா ஆகியோடு இந்த ஆசீர்வாதம் என்று சொல்வது, பெரியவர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு தனத்தை தரட்டும், ஆயுள தரட்டும், சத்புத்திர சந்தானம். அதான் பெரியோர்களை வணங்கும் போது அவருடைய ஆசியாலே உங்களுக்கு உள்ள தோஷங்கள் நீங்கும். அதனால்தான் பெரியோரை கண்டால் விழுந்து வணங்கு சொல்லி அந்த காலத்தில் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு கேள்வி, இப்ப நாங்கள் ஆலயத்துக்கு போறோம், அங்க நாங்கள் அர்ச்சனைக்கு ஐயாட்டம் என்று சொன்னால் ஐயா வந்து சங்கல்பம் பண்றார், அத்தியபூர்வ குணவிசேஷ விசிஷ்டாயம் இது முதல் சொல்லி முடிக்கிறார். இப்போ ஒருத்தருக்கு மட்டும் சொன்னோன்னா நட்சத்திரம், கோத்திரம் எல்லாம் சொல்லி முடிக்கிறார். இப்போ ஒரு 20-30 பேர் வரிசையானன்றா எல்லோருக்குமே சங்கல்பம் பண்ணுவது பொதுவாக சங்கல்பத்தை சொல்லிவிட்டு பின் பேரும் நட்சத்திரம் மட்டும்தான் சொல்லி, ஏன்னா அவ்வளோ பேருக்கும் திருப்பி நான் சங்கல்பம் சொல்ல முடியாது என்பதால் இது எந்த வகையில் ஏற்புடையது? அதாவது வந்து ஐயா, உங்களுக்கு தெரியுதோ எனக்கு தெரியுதோ, இறைவனுக்கு தெரியுதானே. நீங்க கோயிலுக்கு வந்து டாப்பு உள்ளே நையா சொல்ற மாதிரி தானே இது. உள்ளே நையா இப்ப ஸ்கூல்ல பாடசாலை தொடங்கினோடனே அந்த மாஸ்டர் என்ன செய்வார்? ராமநாத குருக்கள் வந்தேனையா, சர்மா ஐயா வந்தேனையா நாங்க சொல்றோம் தானே. அது மாதிரி அத்தியபூர்வோக்த ஏவங்குண விசேஷேன விசிஷ்டாயா வசியாவர்த்தமானாயா இன்ன நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னத்தை அப்புறம் உள்ளுக்கு போய் சொல்லுவார், சர்வேஷாம் மகாஜனானாம் சக குடும்பானாம் நல்லதை பெற வேண்டும் சொல்லி ஓம் ஸ்கந்தாய நமஹ, குஹாய நமஹ, ஷண்முகாய நமஹ, சுமுகாய நமஹ, சிவாய நமஹ, துர்காய நமஹ அர்ச்சனை செய்து எல்லாருக்கும் ஒரு ஆர்த்தி தானே, எல்லாருக்கும் ஒரு சூரியன் தானே, ஒரு சந்திரன் தானே. அப்ப ஒரு கற்பூரத்தை காட்டி கொண்டு வந்து இங்கே வரும்போது உங்களுக்கும் ஆசீர்வாதம் செய்யும். நான் வெளியில தள்ளி நின்று கற்பூரத்தை காட்டினாலும் தரிசனம் பாப விமோசனமாக எனக்கும் தோஷங்கள் நீங்கும். அதை தொட்டுத்தான் கும்பிடும் சொல்லி இல்ல கிடையாது. அதனாலதான் இந்த கை ரெண்டி இப்படி காட்டுறாங்க பாத்தீங்களா, இப்படி காட்டுவார். அட்சதை போடுவது கை காட்டுவது, அஷ்டதையோ பில்வத்தையோ பூவோ தலையில போட்டு தலையை தொடுவாங்க, விபூதி பூசுவாங்க. அப்ப தரிசனம் பாப விமோசனம். குருமாரை தரிசனம் பண்ணுவது, பெரியோரை தரிசனம் பண்ணுவது, இறைவனை தரிசனம் பண்ணுவது. இறைவனையும் பார்க்கும் போது முதல் என்ன பார்க்கணும்? பாதார பிந்தத்தை பார்த்து அதுக்கு பிறகுதான் சுவாமியோட முகத்தை பார்க்க வேண்டும். முதல் பாதம்தான், பாதம்தான் இறைவனுக்கு முதல். 2வது கேசாதி பாதம், பாதாதி கேசம், தலையிலேந்து மனிதனை கல்யாண வீட்டை வாழ்த்தும் போது தலையிலேருந்து கீழே போடுவாங்க அரிசியை, பார்த்துருக்கீங்களா? கீழேந்து போட மாட்டாங்க. ஏன்னா இறைவனுக்கு தான் கீழேந்து பாதத்திலேருந்து சிரசு, சிரசுலேருந்து பாதம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கையா, நீங்க எடுத்து கொண்ட நிகழ்ச்சியில இந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு சொல்றேன்.
தொடர்ந்து நாம் பேசுவோம். நன்றி ஐயா. பேச பேசத்தான் கேள்விகள் வந்து கொண்டிருக்கும். இப்படியான சில ஒரு விஷயங்கள் நாள் பூரா நிகழ்ச்சி செய்வோம், பயப்படாது. செய்யலாம். என்னென்னா நாங்கள் நிறைய இப்போ கோயிலுக்கு போனால் கூட நாங்கள் சாமி கும்பிட்றோம், அதுக்கான சில விளக்கங்கள் தெரியாமல் இருக்கும். என்ன அப்போ பேசும்பொழுது தான் நிறைய விஷயம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஐயா, மிக்க நன்றி. நான் அடுத்த வாரம் இணைந்து கொள்கிறேன். கருணை இருக்க முடியல, படுக்க போகிறேன். முதுகு சரியான வேலையாக இருந்தேங்க. மிக்க நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி கொள்வேன். நன்றி, வணக்கம். நன்றி, 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 வணக்கம். வாங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாலம், திங்கட்கிழமை, நேரம் 9:18. பாணியம்மா எப்படி போச்சு? இப்ப நீ பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னா என்னையா நிகழ்ச்சி நல்லா போச்சு. நிறைய விஷயங்கள் வெளியில் வருது. ஒருத்தருக்கு இருக்கிற கேள்வி பலருக்கு பதிலாக அமைந்தானே ஐயா. நன்றி. இதே நேரம் ஐயா, இப்போ நாங்கள் அதை நிறைய குடம் வைக்கும் பொழுது தேங்காய் கட்டாயம் வைக்க, தேங்காய் வைத்தான் நிறைய குடம். அதில் அந்த முடி உள்ளதான் வைக்க வேணும், அது தெரிஞ்ச விஷயம். அதில் அந்த கண்கள் தெரியாமல் வைக்க வேண்டுமென்றான்னு சொல்வார்கள். 3 கண்களும் தேங்காயிட்ட அது வைக்காமல் அப்படி முடி இப்படி இருக்க வேண்டுமென்றான்னு சொல்வார்கள். அப்படி தான் நான் அறிந்தது ஊரில். இப்போ நாங்கள் நிறைய கூடத்தில் தேங்காய் முடியோடு வைப்பேன் தானே ஐயா. அப்போ அந்த 3 கண்களும் தெரியாமல் இருக்க வேணும் அந்த முடி அப்படின்னு சொல்வார்கள். அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? நான் சில நிறகுடங்களில் பார்த்துருக்கேன், கண் தெரியும். நாளிகேர சபத்பூதா, நாளிகேரத்துக்கு கண்ணு உள்ளுக்கே தான் இருக்கு. ஆனா உடைக்கும் போது கண்ணா பார்க்கும். நேரம் பூர்ண கும்பமா இருக்கும் போது நீங்க எந்த பக்கம் புட்டு வச்சாலும் முகம் அந்த பக்கமா மாறிடும். ஆனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கும் போது தும்புகளை துப்புரவாக்கி அந்த நேர கண்ணுக்கு நேர சந்தன குங்கும தூப தீபம் காட்டி தான் உடைக்க வேணும். அது வேற கதை. இப்ப பூர்ண கும்பத்துக்கு தலையோருக்கா முடியெல்லாம் சீவி நடுவுல பொட்டு வச்சு, சரியா, மேல ஒரு பூவை வச்சு மாவிலையை வச்சு கும்பத்துக்கு நூல் சுத்தி. அன்னைக்கு கூட ஒரு ஆள் கேட்டார், என்னையா கும்பத்துக்கு நூல் சுத்தாமையெல்லாம் வாசல்ல வைக்கிறாங்களே. கும்பத்துக்கு நூல் சுத்தினாதான் அது கும்பமாகும். நிறை கூடத்துக்கு நூல் சுத்தணும் அம்மா. அது குருக்கள் வந்திருப்பா, அவர்கிட்ட சொல்லி நாங்கள் கல்யாண வீட்டுல போனோடனே ஐயா இதுக்கு நூல் சுத்தி தாங்கன்னா அவர் தருவார். மாட்டேன்னு சொல்ல இப்ப சும்மா சாதாரண நிகழ்வுகளுக்கு அது சுத்த முடியாதானே ஐயா? அது யார்கிட்ட இல்லையம்மா. இல்ல, நான் எப்பவுமே நான் சொல்றேன், எங்கேயுமா ஒரு ஆள் இருப்பார் நூல் சுத்துவார். அப்படி இல்லாட்டி அதுக்கு ஒரு பட்டாவது கட்டும், ஒரு பட்டு துண்டு எடுத்து கட்டி விட்டாச்சு. அதாவது நிறைகுடம் சொல்வது என்னது? குறவில்லாம இருப்பதுதான் நிறைகுடம். பட்டு எதுல சுத்துறது ஐயா? பட்டு சுத்தலாம், அல்லாட்டி இந்த வேட்டி சால்வ துண்டு கட்டலாம். குடம் முழுவதுமா அல்லது அந்த இடுப்புல தானே பட்டு கட்டுறது அம்மா. சின்ன துண்டா இப்பதான் பட்டு துண்டுகள்லாம் இஷ்டம் போல ஒரு 1/2 மீட்டர் 3/4 மீட்டர் எல்லாம் கிடைக்கும். கட்டலாம், கட்டி கும்பம் வைக்கலாம். நிறைகுடம், அதான் நிறைகுடம். 2 விளக்கு, பிள்ளையார், வெத்தலாபாக்கு பழம், இதுகெல்லாம் முன்னுக்கு வச்சுதான் பூர்ண கும்பம் வரவேற்பது. வரவங்களுக்கு பண்ணி தெளிச்சு சந்தனம் காட்டி விபூதி சந்தனம் கொடுத்து உள்ளுக்கு அழைச்சி வாங்கோ, கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கீங்க, போய் இருங்கோ, அமர வச்சு அப்புறம் அவங்களுக்கு காபி தண்ணி கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து முடிப்பதுதான் விருந்தோம்பல். ஆனால் இது சொல்ல இல்லையா நீங்க? கும்பம் அந்த தேங்காய் இந்த முடி ஃபுல்லா அப்படியே கண்ணை மறைத்து இருக்கணுமா அல்லது கண் தெரிந்தால் பரவாயில்லையா? கண்ணு இருந்தால் கண்ணு தெரியுதோ கண்ணு தெரியலையோ என்பது அதுல சொல்லப்படவில்லை விதியில. கும்பம் முழு தேங்காயும் வைக்கலாம். ஆனா சில ஊர்ல அம்மா தேங்காயை துப்புரவாக்க மாட்டாங்க, அப்படியே முடியோட தூக்கி வச்சிருவாங்க. அதுதான் நானும் சொல்றேன். அது வர வர இந்த கலாச்சாரங்கள் வளர்ந்து கொண்டு வரும்போது தேங்காவை கத்தியால சீவி அதனால குற்றம் ஒன்றும் இல்லை. அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மஞ்சளும் பட அந்த தேங்காயும் அழகா இருக்கும், அந்த கும்பத்துல பாக்க அழகா இருக்கும்தான். பூர்ண கும்பம், பூர்ண கும்பம். அதான் மந்திரத்திலேயே சொல்றானே, கலசஸ்ய முகே விஷ்ணு, கலசம் முகம் விஷ்ணு, கண்டே ருத்ர சமாசிதா, மூலே தத்தத்திதோ பிரம்மா, மத்தியே மாதிரிகனாம். எல்லா தெய்வங்களும் இந்த பூர்ண கும்பத்திலே இருப்பதனாலே
அந்த கல்யாண வீடுகளிலேயோ சரி வேற விஷயங்களையும் கும்பம் வச்சு விட்டால் அது சகுனம் முக்கியமாக கருதப்படுகிறது. பூரண அதனாலதான் சில பேர் பெரிய பெரிய ராஜாக்கள் பூர்ண கும்பத்தை கையில கொடுத்துத்தானே வரவேற்கிறார்கள். வரவேற்கிறது. ஆமாம். அதெல்லாம் நிறைகுடம். ம். நிறை ஒரு காரியத்தை செய்வது நிறைவு. யாரும் வராங்க, நான் பாப்போம், தொடர்ந்து நாம் பேசுவோம். நிறைய கூடத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீ நல்ல ஒரு இது போட்டிருக்கீங்க, கராட்டி மாதிரி. குங்ஃபு. குங்ஃபு. இருந்ததை போட்டதானே ஐயா, வந்தா குடுப்பமா இருக்காவது. இல்ல பின்னு பேக்ரவுண்ட் நல்ல ரோஜா பூ நல்லா இருக்கு. நன்றி ஐயா. நல்லா இருக்கு. அதாவது எப்பவுமே எதையும் மாமா ரசிக்கணும் மாமா. எந்த ஒரு நிகழ்ச்சியில எந்த ஒரு படத்தை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நாங்கள் ரசிக்க வேணும். உண்மை. நல்லா இருக்கு. இன்னைக்கு நிறைய ரோசா பூக்கள் அப்படியே படத்து. நன்றி நன்றி ஐயா. நல்லா இருக்கு. யாரும் வராங்க, நாம தொடர்ந்து பேசுவோம். அப்ப இந்த மாசம் மாசி மாதத்தை பத்தி பேசினோம், கும்பமேளா பத்தி பேசினோம். அடுத்து மாசி மகம் வருகிறது. இனி மாசி மாதத்துல இப்ப இங்க லண்டன்ல பல கோயில்கள் பால்ஸ்தானம் செய்த நிலையில இருக்குதம்மா. இருக்கின்றது ஐயா. அது ஒரு கோயில் அப்படி வருஷமா இருக்கு. அதான் கவலையா இருந்தது பாக்குறதுக்கு. சில கோயில்கள் இப்ப எல்லாம் திருப்பணி வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இனி அடுத்தது திருப்பணி வேலை முடிந்தவர்கள் கும்பாபிஷேகத்துக்கு நாள் வச்சு கும்பாபிஷேகத்தை செய்வார்கள். பாப்போம், யாரும் வராங்க, நான் பாப்போம், தொடர்ந்து பேசுவோம். கிரகங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல நிலையில இருக்கிறது. சூர்யா நம்ம சிவராத்திரி 26ஆம் தேதி மாசி மாசத்திலே வருகின்ற சதுர்தசி திதி. சதுர்தசி அப்ப மாலரியா நான்முகனும் காணா மலை, இந்த ரெண்டு பேரும் தேடி கண்டுபிடிக்க முடியாத மலைதான் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிருந்தி. அப்ப அன்னைக்கு ராத்திரி 4 மணி வரைக்கும் சதுர்தசி திதி இருக்கிறார். திருவோண நட்சத்திரமும் இருக்கு. அது முடிய அவுட்டம் வருது. இந்த திருவோணமும் அவுட்டம் 2 நட்சத்திரத்தில் தான் இந்த சிவராத்திரி வரும். ஆகவே இந்த சிவராத்திரிக்கு சிவசிவ என்றிட பாடி நமச்சிவாய வாழ்க அதுவும் படிச்சு இறைவனால சொல்லக்கூடிய வில்வபத்திரங்களை சாத்தி திருதளம் திருகுணாகாரம் திரேத்தஞ்ச திருதாயுதம் திருமாபாவசங்காரம் ஏகவில்வம் சிவாக்கம் ஒரு வில்வத்தை சாத்துது. காசி சேத்த நிவாசஞ்ச காலபைரவ தரிசனம் அகோரபாவ சங்காரம் ஏகவில்வம் சிவாக்கம். ஒவ்வொரு இதழாக காசிக்கு போன புண்ணியம் கிடைக்க வேணும். கோணேஸ்வர நகுலேஸ்வர முன்னீஸ்வர வாரிவனேஸ்வரர், இலங்கையில் உள்ள 5 ஈஸ்வரர். கோணேஸ்வர நகுலேஸ்வர முன்னீஸ்வர வாரிவனேஸ்வரர் சொல்றது சாவகச்சேரி பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற குளம், சாவகச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற சிவன். இப்படியாக 5 ஈஸ்வரங்களை சொல்லப்பட்டிருக்கு. கோணேஸ்வரம் மலை, அதாவது ராவணனாலே அமைக்கப்பட்ட மலைகளை தாய்க்காக அந்த கிண்ணியா சொல்லி ஒரு ஊர், அந்த சுங்கி கிணறெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ராவணனாலே தன்னுடைய தாயாருக்கு கிரியை செய்வதற்காக. அதான் ராவணன் இருக்கானோ இல்லையா அதை பத்தி பேச தேவையில்லைனார்கள். அவனால செய்யப்பட்ட புண்ணியம் இன்னும் அந்த நாட்டிலே இருக்கிறது. அது குபேரனுடைய நாடு. இலங்கை ஏன் இப்படி சுபிட்சமா இருக்கிறதுனா குபேரனுடைய நாடு. குபேரன் சொன்னா என்னைக்கும் அங்க ஒரு குறைவு இல்லாதது. நாம் செய்த வினையால இப்ப நாங்கள் அனுபவிச்சு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் வெளியே. அங்கே நீர்வளம், நிலவளம், மாணிக்கக்கல், ரப்பர் தோட்டங்கள், கற்பக விருட்சம், தென்னை மரங்கள், பனைமரங்கள், எல்லா ஆயுர்வேத மரங்களும். காலி சிவன் கோயிலுக்கு அந்த பக்கத்திலே அனுமார் கொண்டு போன மலையிலேருந்து ஒரு சின்ன மலை விழுந்து பொன்ன வெட்டுனான்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அங்க ஆயுர்வேத இலை. அதனால்தான் ஆயுர்வேதத்துனா இலங்கையில தான் சிறப்பு. நிறைய பேசலாமா இலங்கையை பத்தி பேசுறதுன்னா நிறைய பேசுறோம். அவ்வளவுக்கு இலங்கையிலே ஆயுர்வேதம் சிறப்பாக உள்ள நாடு.
இலங்கையில உள்ள மருந்துகளுக்கும் விசேஷங்களும், ஆனால் நாம் பட்ட கஷ்டம் கர்மத்தினாலே நாம் இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிறோமே ஒழிய, இலங்கை நாடு குபேர நாடு, சீரும் சிறப்புமாக இருந்த நாடு, அங்கே பெரிய யாகங்கள் எல்லாம் நடந்த நாடு என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் என்னைக்கும் இலங்கையை நினைப்போம், சந்தோஷமாக இருப்போம். 28 நிமிஷங்கள் ஆகிவிட்டது. நானும் நிறைய கொண்டு வருவோம் ஐயா. ஓம் அம்மா. ஆறு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை குடிசை தனியேல் வாழ்க, குக்குளம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சி வாழ்க, ஆதித்தன் அடங்கும் வாழ்க, மார்கழா வட்டி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் சொல்லி உங்களுக்கும் நடாமோகனுக்கும் கேட்டுக்கொடுத்த நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் சில நிகழ்ச்சிகளிலே விஷயங்களை எடுத்து சொன்ன டேவிட் ஐயாவுக்கும் சர்மாய் அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். மிக்க மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். 567வது வாரத்துடன் இணைந்திருந்தோம். மரத்தொட்டுடன் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம்.